அடடா நம்ம வீடு ரொம்ப பழசாச்சே, இது பூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஈஸியாக கேம்ல பெயிண்ட் அடிக்கலாம் மக்களே. அதாவது ஹவுஸ் கலர் சேஞ்ச் அப்படின்னு போடுங்க, இல்லை ஹவுஸ் கலர் ரெட் அப்புறம் ரெட் கிரே இது மாதிரி போட்டிங்கன்னா ஹவுஸ் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளியும் பெயிண்ட் மாற்றணுமே, ஆனால் வெளியே மட்டும் தான் பெயிண்ட் மாறிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது இதுக்கு? ஓகே ரைட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டெக்ஸ்சரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, அதையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் உள்ளே போட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி ஓகே, டெக்ஸ்சர் கலர் ரெட் அப்படின்னு போடுவோம். சரி ஓகே ரைட், என்ன வருது? என்னது? ஷூட் ஆன் எனி டெக்ஸ்சர் வித் AK-47 யாராவது ஷூட் பண்ணி திருப்பி வீட்டில் ஷூட் பண்ணால் அது அப்படியே ஒட்டிக்குமா வீட்டில் அந்த கலரு? என்னதான் சொல்கிறீங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணி வீட்டில் அடிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாக ஒர்க் ஆகுது நான் பார்ப்போம். ஓகே 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 கபட் சுட்டாச்சு, வந்துருச்சா? வந்துருச்சு. அடே எப்படி இது? ஹவ் திஸ் பாசிபிள்? ஓகே ரைட்டு, இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அட பாவி, உள்ளேயும் கலர் மாதிரி இருக்குது. அட பாவி, வீடு லுக் வேற லெவலில் இருக்குது மக்களே. இதை வச்சு நான் என்னென்ன பண்ணலாம் இன்னைக்கு? செம்மையாக இருக்கும் போது மக்களே. ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டெக்ஸ்சரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹவுஸ் கலரை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சரி ஓகே ரைட்டு, எங்கட கையில் இருந்து கண்ணை காணும். ஐயோ எங்கே போச்சு கண்ணு? கம்ப்ளீட்டாக பஸ் டாஸ்கா? ஓ, அது கம்ப்ளீட் பண்ணால் தான் திருப்பி கன்று வருமோ? ஓகே ரைட்டு, அந்த மேஜிக் கன்று நம்மளுக்கு திருப்பி வரதுக்கோசரம் இந்த பஸ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுமா? என்னடா டாஸ்க் இது? ஆடா பாவி, இந்த சிட்டி பஸ்க்கு எடுத்து ரிபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுமா? அது ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது, ரிபேஸ்லேயே போயிட்டு இப்படி போயிட்டே இருக்கணுமா கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனிச்சு, மிஸ்டு கால் ஆயிரும். இங்கே பாருங்க கீழே எவ்வளோ தூரம், அடேங்கப்பா. சரி இருந்தாலும் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அந்த மேஜிக் கண்ணை நம்ம எடுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே ரிபேஸ்லேயே பொறுமையாக ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். ஓகே எல்லாரும் வேண்டிக்கோங்க, கோயிந்தா கோயிந்தா அப்படின்னு போட்டு பாட்டு போட்டு விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிபேஸ்லேயே போயிட்டு இருக்கோம். என்ன போகுதுன்னு தெரியல. அப்பா ஜஸ்ட் மிஸ், அந்த ரக்கையிலேருந்து தப்பிச்சிட்டோம் மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இதுதான் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டார்டிங்கே, இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. ஐயோ அப்பாடா, எப்படின்னு அதுலேயும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஐயோ பஸ் வர கவுற மாதிரி இருக்குது. ஐயோ எல்லாரும் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க, பஸ் கவுந்துருக்கின்ற போது எல்லாரும் ஸ்ட்ராங்காக பிடிக்க. கமான் கமான். ஓகே ரைட்டு, அப்பாடா எப்படின்னு பஸ்ஸை பாதி தூரம் கீழே இறக்கிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சூப்பர், வேற லெவலு. ஓகே ரைட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல், எல்லாரும் கை தட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜிக் கண்ணு நம்ம கைக்கு வரும்போது ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேஜிக் கண்ணு வேறு கையில் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லையே. சரி ஓகே, வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் தான் இந்த தண்ணி எடுத்து சுட்டு பார்க்கலாம் வீட்டு மேலே. அப்படி இந்த தண்ணியோட டெக்ஸ்டர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்டரோட டெக்ஸ்டர் வருதான்னு. ஆஹா வந்துருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. அடடா சூப்பராக இருக்குது. ஐயோ உள்ளே போய் பார்த்தா ஏதோ கடலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. சூப்பராக, இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே இருந்துருவேன். ஓகே இங்கே பாருங்க, வா இந்த ஜிம்மு இந்த ஒர்க் அவுட் பண்ணுற இடம்லாம் பாருங்க சரியா இருக்கு. ஓகே ரைட்டு புக்கில். ஸோ இன்னும் நிறைய பண்ணல வாங்க. ஐயோ இவனுங்க போலீஸ் அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. டே ஒரு உருப்படியான காரியம் பண்ண விடுறீங்களாடா நீ? என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை ஐயோ சார், அது டம்மி கண்ணு சார், அது ஒன்றும் அந்த மாதிரிலாம் கண்ணு இல்லை சார். ஓ இவன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான், இவனே போட்டு தள்ளி ஒரு கலர் ஆகிடலாம் வாங்க. ஓகே ரைட்டு சார், மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன். சரி ஓகே, இவன் தலையில் போட்டு தள்ளிடலாம். போடா மண்டையை போட்டான்டா. இப்போ இவனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் வீட்டில். ஓகே ரைட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஷூட் பண்ணிடலாம். ஸோ சூப்பரு. அடடா அங்கே பாருங்க மக்களே, அவன் மூஞ்சிலேருந்து வாயிலேருந்து கண்ணு வரைக்கும் பிரிங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அடடா பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது. ஐயோ அம்மா சாமி டே, இதுக்குள்ளே இருந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. இவன் மூஞ்சி பார்த்தே செத்து போயிடும்டா. எப்பா டே மூஞ்சா பாருங்க, மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரியே இருக்குது. அம்மா என்னடா இது டே? ஓகே வேற கலரை மாற்றிடலாம். ஐயோ அதுக்கு முன்னாடி நம்மளை ஜெயிலில் போட்டானுங்க, அதை வேற மறந்துட்டேன். சரி இப்போ வந்து என்ன பண்ணுறது சார்? என்ன சார் ஒரு ஜெயிலில் ஒரு ஃபேன் கூட இல்லை சார், என்ன சார் நீங்கள் இப்பெல்லாம் சொன்னா இவனுக்கு கேட்க மாட்டானுங்க, இவனை பொசிக்கிற வேண்டிதான். ஐயோ சார் இங்க பாருங்க சார், சார் காத்து இல்லாம வெயில பொசிங் போயிட்டான் சார். அதான் சார் அப்பயே சொன்ன பேன் ஏச்சி போடுங்கட்டு. இங்க பாருங்க சார், பொசிங் போய் கிடக்குறேன் சார். டக்குன்னு கொஞ்சம் ஜெயில திறந்து விடுங்க சார், அவனை காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஐயோ சார் கண்ணு கட்டுங்க சார் ப்ளீஸ் சார். போடா சார், டாட்டா பை பாய். ஓகே ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படியோ அவனுங்களை ஏமாற்றி ஜெயிலை திறக்க விட்டு அப்படியே அவனுக்கு கார் எடுத்து எஸ்கேப் ஆகிட்ட மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஊர் விட்டே எஸ்கேப் ஆயிடணும். இதுக்கு மேலே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அவன் போட்டு தாக்கிடுவானுங்க. யாரா தடுப்பு சேர் வச்சுட்டு டே ஐயோ என்ன அடிடாடே வலிடா எம்மா சாமி டே. ஐயோ ரவுண்டு போட்டானுங்களே, இப்போ நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. ஓகே ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னடா இது ரத்தமா? அட பாவி,
பாவி இவ்வளோ ரத்தத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறா நீலேருந்து. இந்த ரத்தத்தை வச்சு நம்ம ஒரு டெக்ஸ்டர் கிரியேட் பண்ணால் என்ன நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ரத்தத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் மக்களே. வாங்க அண்ணா ஒரு கூட கொஞ்சம் தேங்க்யூ. ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடலாம் அந்த AK-47. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு ரத்தத்தை பெயிண்ட் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே சொதக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே இறக்கிடலாம். வாங்க. ஓகே டன். ஸோ இங்கே பாருங்க மக்களே பயங்கரமாக இருக்குது சாமி. டேங்கப்பா வீடு டிரான்ஸ்பரண்ட்டாக ரத்த கரையாக இருக்குதே. ஐயோ பார்க்கவே இங்கே பயங்கரமாக இருக்குதே. ஐயோ அள்ளி விடுது எனக்கு அப்படியே. ஐயோ இங்கே பாருங்க மக்களே அப்படியே ஒரு இடத்துல ரத்தம் தெளிஞ்சிட்டு இருக்குது. ஓ ஷேட் இங்கே பாருங்க. இப்பெல்லாம் வீடு வச்சுருந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அதனால் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் கலர் மாற்றி அவனுக்கு கிடச்சா ஃபைனலாக ஒன்று நல்லா தான் மாற்றிடலாம். வாங்க. அட பாவிங்களா ரத்தத்தை மூந்துட்டு ஜோம்பிலாம் வந்துருச்சு மக்களே நம்ம வீட்டுக்கு. ஐயோ சாவுடா அப்பா. சரி இதை வச்சு ஒன்று ட்ரை பண்ணால் என்னவா இருக்கும். சரி ஓகே ரைட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணால் பாவி இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த ரத்தத்தோட உள்ளே போனால் ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அங்கே பாருங்க பல்லு நாக்கு கண்ணு. ஐயோ இதெல்லாம் பார்க்க டிஸ்டி பொம்மை மாதிரியே இருக்குது. ஐயோ படு பயங்கர மக்களே. இங்கே பாருங்களேன் நான்லாம் நைட் நேரம் இந்த மாதிரிலாம் இருந்தால் செத்து போயிடும் பயத்தில். பாவிடே ஐயோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இதே காலி பண்ணி ஆகணும். ஐயோ கூட்டம் சேர்ந்துட்டானுங்களே. ஐயோ விட்டுருடா ஜாம்பிடா ஜாம்பியா டாய் அடே ஜாம்பிடா விட்டுருடா டாய் அடே ஐயோ சாரிடா டே. ஐயோ இந்த சாமி மேலே கை வச்சுட்டேனே தெரியாம விட்டுருடா டே. அடே மொட்டை மண்டேனுங்களா டே. அடே விடுடா அடே விடுடா டே.